அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா அவங்களோட பர்த்டே அதுமா கூட வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டர் வேலைக்காக கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போன இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் யாருமே எடுக்காத அளவுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ணுறவங்க பேசும்போது நம்ம இனியா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது கூட ரொம்ப நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, எதை பற்றி நம்ம எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிற அந்த சமயத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரக் கேஸில் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த இஷ்யூ கூட யாரோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச்சு கொடுக்க, உடனே அதை பற்றி ரிப்போர்ட் கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட யாரோ பேர் வந்து சுதாகர் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி சுதாகரோட பையனால தான் இந்த இஷ்யூவே ரொம்ப பெருசாச்சு. இப்போலாம் சின்ன பசங்க, அதாவது காலேஜ் படிக்கும்போதே அவங்களுக்கு ட்ரக் எப்படி கிடைக்குது, அதுக்கு எப்படி அடிக்ட் ஆகிடுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க, இந்த பேரை கேட்டதுமே நம்ம இனியே வந்து அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க சுதாகரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணதில் மிகப்பெரிய அக்யூஸ்டாக நம்ம நிதிஷோட ஃபோட்டோ போட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன் ஆகி போயிடுறாங்க. நம்ம இனியா என்னடா இது, இவ்வளோ மோசமான ஆள் தான் நம்ம வீட்டில் இருக்கிறோம், நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளோட வாழ்க்கையே தரநாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மூட் ஆஃபில் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அந்த டிஸ்டர்ப்லேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு நம்ம இனியா வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம எப்படி கேட்குறது, அதுவும் இவ்வளோ பெரிய பேட் நியூஸ் நம்மளோட பர்த்டே அன்னைக்கு வந்திருக்கிறது இன்றைக்கி தான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இனியா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் சரி இதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல அந்த ஒர்க் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வேலை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நம்ம இனியா வரத்துக்கு முன்னாடியே வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிராண்டாக இனியாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக சுதாகர் பக்காவாக டெக்கரேட் பண்ணி எல்லாரையுமே வெல்கம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இனியா வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் யோசிப்பாங்க. அதுவும் நிதிஷ் பற்றின விஷயங்கள் வெளியே வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இனியா இந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம சுதாகர் மேலே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணவும் செஞ்சுருப்பாங்க. இப்போ நிதிஷ் பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க நம்ம இனியா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.